ஆங்கிலேயர்கள் இன்னார் ஓட்டு போடலாம் இன்னார் செய்யலாம்லாம் சொல்றாங்க. இதுல இந்தியர்கள் நமக்கு முடிவெடுத்துட்டாங்கல்ல. இந்தியர்கள்னா யார்? இந்தியர்களா இருக்கிறாங்களா? இந்தியர்கள் மத்தியில ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கிற இந்துஸ், முஸ்லிம்ஸ், ஆண்கள், பெண்கள், சாதி இல்லாதவர்கள், இப்படி இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே. அப்போ ரெப்ரசன்டேஷன்ங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்பதான் அம்பேத்கர் ஒரு டிபேட்டே ஆரம்பிக்கிறார். பட் அம்பேத்கர் ரொம்ப முக்கியமா சொல்றது, தட் இஸ் ஒன்லி ஒன் டெஃபினிஷன் ஆஃப் மைனாரிட்டிங்கிறார். எண்ணிக்கை ரீதியாக, மதம் ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு விளக்கம். ரிலிஜியஸ் அண்ட் நியூமரிக்கல் மைனாரிட்டி அவங்க. ஆனா வாட் அபவுட் அன் ஒப்ரெஸ்ட் மைனாரிட்டிங்கிறார். எந்த மனுஷனும் தனியா வாழ முடியாது, அடுத்தவங்களோட சேர்ந்து வாழறது தான் மனிதத்துக்கான ஒரு அறிகுறி. ஸோ தனி வாழ்க்கைங்கிறதே இங்க கிடையாது. அதை அவர் இந்தியாவோட பொருத்தி பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, அப்படி சேர்ந்து வாழ்தலுக்கான சாத்தியப்பாடே இல்லாத என்ன இருக்குது? காஸ்ட் சிஸ்டம் இருக்குது. கல்ச்சரை வளர்க்கறதுக்கு இது உதவும் இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஆனா அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அந்த எந்த சமுதாயத்துல அது வேறுன்ற நினைக்குதோ அந்த சமுதாய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஆனா அது மட்டுமே டெமோக்ரஸி இல்ல. இங்கதான் அம்பேத்கர் காஞ்சிராமோட வேறுபடுவார். நீ ஆட்சியில உட்கார்ந்தா மட்டும் பத்தாது, ஆட்சியில் உட்கார்றது முதல் படி. ஃபர்ஸ்ட் இங்க டெமோக்ரஸிங்கிறது எப்போ நமக்கு ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளமா, பிராக்டிக்கல் சேலஞ்சா வருதுன்னா, சேலஞ்ச் கூட இல்ல, பிராக்டிக்கல் இஷ்யூவா வருதுன்னா, ஆங்கிலேயர்கள் அவங்க மட்டுமே ஆண்டுட்டு இருந்த வரைக்கும் ஆண்டான் அடிமை தான். வேற ஒன்றும் நமக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஜமீன்தாரா இருக்கலாம், பிராமின்ஸா இருக்கலாம், யாருனாலும் நீ நெட்ட இருந்துக்கப்பா நான் தான் எல்லாம் முடிவு பண்ணுவேன்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. பட் அவங்க பல்வேறு காரணங்களின் பொறுத்து ஒரு காலகட்டத்தில் இல்லை இந்தியர்களையும் சேர்த்துக்குவோம் இந்த ஆட்டத்தில்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ சேர்த்துக்குவோன்னு முடிவு பண்ணும்போது நாமினேட் தான் பண்ணுறாங்க. நீ வான்னு தான் முதல்ல கூப்பிடுறாங்க. அப்புறம் தான் ரொம்பவும் வரம்புக்குட்பட்ட எலெக்ஷன் மூலமாக அதை செய்கிறாங்க. யாருக்கு சொத்து இருக்குதோ, யார் இவ்வளோ படிச்சிருக்கிறாங்களோ அவங்க போட்டியிடலாம், அவங்க மட்டும் தேர்ந்தெடுக்கலான்னு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு மக்கள் சக்தியை பற்றி ஒரு உணர்வு வருது. தட் இஸ் இது எப்படி இது சரியா வருமா, இவ்வளோ பேர் இருந்தால் போதுமா, இன்னும் கொஞ்சம் இந்தியர்கள் வர, நம்ம நாடு தானே இது, நம்ம மக்கள் தானே. ஸோ அந்த பிரதிநிதித்துவங்கிறதோட சேர்ந்து தான் அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பற்றி ஒரு புரிதல் இங்கே உருவாருது. ஹூ ஷுட் ரெப்ரசன்ட் அஸ்? வெள்ளைக்காரங்க ஏன் அவ்வளோ அதிகாரத்தை கையில் வச்சுக்கணும், நாம ஏன் அங்கே இருக்கக்கூடாது? ரெப்ரசன்டேஷன் விஷயமா தான் அது வருது, பிரதிநிதித்துவ பிரச்சனையாக தான் வருது. அதுக்கு ஒரு வரலாறும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரெஞ்சு ரெவல்யூஷனில் அன்றைக்கி இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினரும், சின்ன குட்டி முதலாளிகளும், உழைக்கும் வர்க்கமும், பெண்களும் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, இந்த அரசர்களும் இந்த கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த இந்த ஆட்களும் என்னத்துக்காக நமக்காக முடிவு செய்ய முடியும், நம்ம தானே மக்கள், நம்ம தானே முடிவு செய்யணும்னு சொல்லி அவங்க தனியாக ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை உருவாக்குறாங்க. அப்படி தான் அந்த வரலாறு நடக்குது. அப்போ அங்கேயும் பிரதிநிதித்துவம் தான். நீ யாரியா, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம்ல, நாங்கள் முடிவு பண்ணுறோம். ஸோ எப்போவுமே ரெப்ரசன்டேஷனோட தொடர்புடையது டெமோக்ரஸி. யார் யாருக்காக பேசலாம், யார் யாருக்காக அரசியல் ரீதியாக முடிவு பண்ணலாம், யார் அரசை ஆள வேண்டும், இதோட சம்மந்தப்பட்ட விஷயமா தான் டெமோக்ரஸி வருது. அப்போ அந்த மன்னர் ஆட்சிக்கு எதிராக குடியாட்சிங்கிற கான்செப்டும் வருது, மொனார்கிக்கு எதிராக ரிப்பப்ளிக்குங்கிற கான்செப்டும். இப்போ மக்கள் ஆட்சின்னு வரும்போது மக்கள் எப்படி தங்களை ஆண்டுக்கு போகிறாங்க, அதில் டெமோக்ரஸிக்கு ஒரு ரோல் இருக்குது. நான் எலெக்ஷனில் நிற்பேன், நீ எனக்கு ஓட்டு போடு. நான் மட்டும் நின்னா பத்தாது, இன்னும் 10 பேர் நிற்கணும், இவங்க மட்டும் பத்தாது, அவங்க வரணும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிற ரெப்ரசன்டேஷன். நம்ம இந்தியாவில் அது எப்படி வருதுன்னா, பிரிட்டிஷார் கோஆப்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நீ வான்னு கூட்டு வைக்கிறாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல, இன்னார் ஓட்டு போட இன்னார் வரலாங்கிற ஒரு ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ படிப்படியாக நம்ம இந்த மாதிரி போகும்போது நமக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் விரிவடையுது. ஆனால் ஒன்றுமே எல்லாரும் ஓட்டு போடலாம்னா பிறகுதான் நமக்கு கிடைக்குது. அந்த சூழ்நிலையில தான் பெரிய டிபேட் அம்பேத்கர் ஆரம்பித்து வைக்கிறார் டெமோக்ரஸி பற்றி. சோஷலிஸ்ட்டுகளும் ஆரம்பித்து வைக்கிறாங்க. அம்பேத்கர் சரி ஆங்கிலேயர்கள் இன்னார் ஓட்டு போடலாம் இன்னார் செய்யலான்லாம் சொல்கிறாங்க. இதில் இந்தியர்கள் அவங்க முடிவெடுத்துட்டாங்கல்ல. இந்தியர்கள்னா யார்? இந்தியர்கள் யார்? இந்தியர்களாக இருக்கிறாங்களா? இந்தியர்கள் மத்தியில் ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கிற இந்துஸ், முஸ்லிம்ஸ், ஆண்கள், பெண்கள், சாதி இல்லாதவர்கள், இப்படி இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. அப்போது ரெப்ரசன்டேஷன்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ தான் அம்பேத்கர் ஒரு டிபேட்டே ஆரம்பிக்கிறார். நீங்கள் டெமோக்ரஸி ரெப்ரசன்டேஷன் யோசிக்கும் போது நீங்கள் அதை மற்ற ஊர்களில் இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாட்டினுடைய வரலாறு, சமூக அமைப்பை பொறுத்து தான் அந்த நாட்டிற்கான ஜனநாயகத்தன்மையை நாம் தீர்மானிக்க வேண்டியிருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி நம்ம யோசித்தாலுமே கூட இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் சிஸ்டத்தோட தன்மையை கருத்தில் வச்சுக்கிட்டு அதற்கு ஏற்றார் மாதிரி நாம் சில ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாதம். அதிலேருந்து தான் தலித்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். ஓபிசிஸ், அன்றைக்கி இருக்கக்கூடிய காஸ்ட் ஹிந்துஸ், நான் பிராமின் காஸ்ட் ஹிந்துஸ், அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்லாம் போகுது. அப்புறம் அது வேறு நிலைகள் அந்த வாதம் போகுது. நமக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் வேணுமா, ரிசர்வ் தொகுதி வேணுமா,
அதெல்லாம் நான் அதுக்குள்ளே போகலை, அது பெரிய வாதம். அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியான விஷயம். அம்பேத்கரே வேறு நிலைப்பாடு எடுக்கிறாரு, கடைசியில் தனி வாக்காளர் தொகுதியில் போய் நிற்கிறாரு. பட் பேசிக்லி இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரில் யார் அடிமட்டத்தில் இருக்கிறாங்க, யார் அதிகாரமற்றவர்களாக இருக்காங்க, அவங்கள நீங்கள் ஒரு சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்தால்தான் ஒரு ஒரு உரித்த பிரதிநிதித்துவம் இருக்கும். இந்தியர்கள்னு பேசுறதுல அப்போ தான் அர்த்தம் இருக்கும், இல்லாட்டி இந்தியர்கள்னு பேசுறதுல அர்த்தமே இருக்காது. பிராமணர்களாக இருப்போம், சத்திரியர்களாக இருப்போம், இல்லை வேறு எதுவாகவோ இருப்போம். ஸோ எல்லாருமா சேர்ந்து அங்கே இருக்கணும்னா நம்ம எல்லாத்துக்கும் இவ்வளோ இடம் இருக்கணும். அதில் கூடுதலாக என்ன சொல்வார்னா, இது வெறும் ஒரு கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா பார்க்காதீங்க. இப்போ சூத்திரர்களோ சொல்லப்படக்கூடிய சாதிகள், வன்னியர்கள், மற்றவங்க இவங்க மொத்தமாக ஒரு 70% அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 70 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வேணும்னு யோசிக்கிறது ஒரு விதம். தலித்துகள் 20%னா அவங்களுக்கு 20% இருக்கணுங்கிறது ஒரு விதம். இஸ்லாமியர்கள் இவ்வளோ பேர், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறது அது ஒரு கணக்கு சம்பந்தமான ரெப்ரசன்டேஷன். பட் பண்பு சம்பந்தமான ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்குல்ல. இந்த சமுதாயத்தில் ஒரு இஸ்லாமியரும் ஒரு தலித்தும் ஒன்றா, ஒரு படித்த மேட்டுக்குடி பெண்ணும் ஒரு உழைக்கும் வர்க்கத்து பெண்ணும் ஒன்றா. ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படி யோசித்து என்ன செய்ய போகிறோம்? ஒன்றே இந்தியர்கள்னு கிடையாது, இந்தியர்கள் இவங்க எல்லாத்துக்கும் இடம் இருக்கணும். இதில் நம்ம யாருக்கு எவ்வளோ இடம்னு எப்படி தீர்மானிக்க போகிறோம்? தலித்துகளை பற்றி தான் நான் பேச போகிறேன், எனக்கு மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு எனர்ஜியும் இல்லை, நான் இது மட்டும்தான் பேசுவேன்னு கடைசி வரைக்கும் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, தலித்துகள் சமுதாயத்தில் இன்னும் பர்சன்டேஜாக இருக்கலாம், பட் தே ஆர் அ மைனாரிட்டி. அந்த வகையில் பார்த்தா எல்லா இடங்களையும் அவங்க மைனாரிட்டியாக தான் இருப்பாங்க. அப்போ நம்ம மைனாரிட்டிங்கிறதுக்கு நமக்கு என்ன அளவுகோல்? இந்துக்கள் இஸ்லாமியர்கள்னு வச்சு பார்க்கும்போது ஒரு அளவுகோலை வச்சுருக்கணும். இந்துக்கள் மெஜாரிட்டி, இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி. பட் அம்பேத்கர் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, தட் இஸ் ஒன்லி ஒன் டெஃபினேஷன் ஆஃப் அ மைனாரிட்டிங்கிறாரு. எண்ணிக்கை ரீதியாக, மதம் ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு விளக்கம். ரிலிஜியஸ் அண்ட் நியூமரிக்கல் மைனாரிட்டி அவங்க. ஆனால் வாட் அபவுட் அன் ஒப்ரெஸ்ட் மைனாரிட்டிங்கிறார். மைனாரிட்டியாக ஆக்கப்பட்டதே அவங்கள தொடர்ந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், அவங்கள ஒடுக்கலாம், அவங்கள சுரண்டலாங்கிறதுக்காக இவங்களுடைய உரிமைகளை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்கள், வேற்று மதத்துக்காரர்கள், அவங்கள ஒரு மைனாரிட்டியாக பார்க்குறோம், அது ஓகே, அதுக்கு ஒரு. ஆனால் இவங்க வேற்று மதத்துக்காரங்க இல்லை, இன ரீதியாகவும் வேறுபட்டவங்க கிடையாது, ஆனால் இவங்க ஒடுக்கப்படுறாங்க, சுரண்டப்படுறாங்க. அது ஒரு காஸ்ட், இந்து காஸ்ட் மெஜாரிட்டி, இவங்க ஒப்ரெஸ்ட் மெஜாரிட்டி. அப்போ இவங்களுக்கு 20% இடம் கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு செய்கிற நியாயமே இல்லை. ஸோ யூ நீட் அடெக்வசி இன் ரெப்ரசன்டேஷன். அவர் பயன்படுத்துகிற சொல் அடெக்வசி, நாட் ப்ரப்போர்ஷனல். ப்ரப்போர்ஷனல்ங்கிறது வேறு. அப்போ 18% தான் இப்போ இருக்கிறது ப்ரப்போர்ஷனல். அப்படி தானே ரிசர்வ் தொகுதியை இப்போ பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, அவங்களுடைய சமூக வரலாற்று பொருளியல் சூழலை பொறுத்து அவங்க எந்த அளவுக்கு ஏதுமற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்காங்கிறத கருத்தில் வச்சுக்கிட்டு கூடுதல் வெயிட்டேஜ் கொடுக்கணுங்கிறார். அப்போ அவங்களுக்கு 18 சீட்டு பத்தாது, 18% ஏற்றார் மாதிரி 25 சீட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த கணக்கு எப்படி அரைவ் பண்ணணும்னு அவர் ஒரு கணக்கு சொல்கிறார். அந்த கணக்குக்குள்ளே நான் போகல. ஸோ இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிங்கிறத நம்ம நிலைநிறுத்துவதற்கு கூட இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரை மனசில் வச்சுட்டு தான் அதை செய்யணும். அதை மனசில் வச்சுக்காமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனுங்கிறது உருப்படியாக இருக்காது இந்த நாட்டில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெமோக்ரஸிங்கிறதையே வேறு விதமான ஒரு சிந்தனைக்குள்ளே கொண்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு இட் மஸ்ட் பி அடிக்குவேட் டு த சோஷியல் ஸ்ட்ரக்சர். அதை மனசில் வச்சு அதை நீங்கள் இது சமூக பிரச்சனை, சாதி பிரச்சனை, இது அரசியலில் கொண்டு வராதீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இது சமூக பிரச்சனை மட்டும் அல்ல. இந்த சமூக பிரச்சனையினால இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் அரசுக்குள்ளே போகவே முடியாது. ஸோ அது ஒரு லெவலில். இன்னொன்று பண்பு ரீதியாக டெமோக்ரஸியை டிஃபைன் பண்ணி இது ஒரு மெக்கானிசம், எப்படி எல்லாரும் வரணும். ஆனால் டெமோக்ரஸிங்கிறது வேறையும் கூடங்க. இந்த ஊரில் நம்ம இப்படி பிரிஞ்சு நிற்கிறோம், ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது இல்லை, பார்க்க கூட மாட்டேங்கிறோம், இடைவெளி இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஆனால் நவீன சூழ்நிலையில் நம்ம சிந்தித்து செயல்படணும்னா நம்ம பேசிக்கணும். ஒரு சட்டாவையில் ஒருத்தர் பார்த்து தான் பேசுகிறோம். ஸோ அதில் அவர் பயங்கரமாக ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, அசோசியேஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க மோகன்? ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணல, எல்லாரும் தமிழ்நாட்டில் வேறு வேறு. அதனால் அந்த அசோசியேஷனுங்கிற வார்த்தை அவருக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த அசோசியேஷனுங்கிற வார்த்தை அன்றைக்கி பரவலாக இடதுசாரிகள்னாலையும் உலகத்தில் யூஸ் பண்ணப்பட்டுச்சு, ஜனநாயகவாதிகள்னாலும் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அமெரிக்காவில், இங்கிலாண்டில், எல்லா இடங்கள்லையும் அசோசியேட்டட் ப்ரொடியூசர்ஸுங்கிற சொல் தான் மார்க்ஸ் பயன்படுத்துவார். மேனிஃபெஸ்டோலையும் பயன்படுத்துவார், கேபிட்டல்லையும் பயன்படுத்துவார். அசோசியேட்டடாக நம்ம சேர்ந்து உற்பத்தியில் இறங்குறது, இணைதல், அந்த இணைப்பின் மூலமாக ஒரு விஷயத்தை செய்தல்
சொசைட்டி ஆஃப் அசோசியேட்டட் ப்ரொடியூசர்ஸ் தான் சொல்லுவார் சோஷியலிசம்ங்கிறத சொல்லும்போது. அப்போ அம்பேத்கர் அந்த அசோசியேஷனுங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுக்கிறாருன்னா, அமெரிக்காவில் ஜான் டியூயி அந்த ஃபிலாசபருடைய இதுலேருந்து எடுக்கிறாரு. மனிதர்கள் தனித்தனியாக வாழறதுனால சமூகம் வந்து உருவாகிறது கிடையாது. நம்ம மனிதர்களாக இருக்கிறதுனாலேயே சேர்ந்து வாழ்வது தான் நமக்கான ஒரு விதி. எந்த மனுஷனும் தனியாக வாழ முடியாது, அடுத்தவங்களோட சேர்ந்து வாழறது தான் மனிதத்துக்கான ஒரு அறிகுறி. ஸோ தனி வாழ்க்கைங்கிறதே இங்கே கிடையாது. அதை வந்து அவர் இந்தியாவோட பொருத்தி பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அப்படி சேர்ந்து வாழ்தலுக்கான சாத்தியப்பாடே இல்லாத இங்கே என்ன இருக்குது, காஸ்ட் சிஸ்டம் இருக்குது. இப்போ சகத்துவம்னு தோழர் சொன்னார்ல, ஃப்ரெட்டர்னிட்டி, அது இங்கே இல்லவே இல்லை. நிறைய உதாரணங்கள் சொல்வார். ஒரு குழந்தை அடிபட்டு கிடந்தா கூட அது ஏன் சாதி புள்ளியா அட்டை சாதி புள்ளியான்னு பார்த்துட்டு தான் நான் தொடுவேன் அந்த புள்ளி. அவர் காலத்தில். இப்போ அதெல்லாம் மாறி இருக்குன்னு வைங்க ஓரளவுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து பார்க்கறதுனால ஒரு சென்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வித் அதர் ஹியூமன் பீயிங்ஸே நமக்கு இல்லை, சகத்துவமே இல்லை நம்ம மத்தியில். நிறைய உதாரணங்கள் வச்சு அது திரும்ப அந்த வாதத்துக்கு வருவார் அவர். அப்போ அமெரிக்க வரலாறுலேருந்து பேசுவார். இங்கிலாந்துலேருந்து எல்லாரும் வராங்க அமெரிக்க நாட்டுக்கு போகலான்னு. எல்லாரும் வந்துட்டு வட்டமாக நின்றுக்கிட்டு கடவுள் நம்மளை வந்து பத்திரமா கொண்டு சேர்த்துட்டாரு, இந்த கடல் கடந்து வந்துட்டோம், நம்ம எல்லாரும் கை கோத்துட்டு கடவுளுக்கு நன்றி தெரிவிப்போம்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை மேற்கோள் காட்டி சொல்வார். இந்தியாவில் நம்மளால் வட்டமாக உட்கார முடியுமா, கை கோத்துக்கிட்டு நம்ம பேசுவோமா, நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரு நம்புவோமா, நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு உடன்படிக்கையை வந்து சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லுவோமா, மாட்டோம். அந்த கல்ச்சர் நம்மகிட்ட இல்லை. ஸோ அந்த அசோசியேஷனுங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு பேசும்பொழுது, இந்த அரசியல் வாழ்க்கைக்குள்ளே இந்த பலதரப்பட்ட மக்கள் வரும்பொழுது அவங்களுக்கு பிடிக்கலையோ அசோசியேட் ஆறாங்க. இங்கே சட்டசபையில் MC ராஜாவும் உட்காந்துருப்பாரு, பாஷ்யம் ஐயங்காரும் உட்காந்துருப்பாரு. உனக்கு வேறு விதி கிடையாது, நீ அவரை பார்க்கணும், அவர் உன்னை பார்க்கணும். நீ ஓடிட முடியாது அங்கேருந்து, அங்கே தீண்டாமையெல்லாம் பாராட்ட முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு நவீன இடம், நவீன பிரதிநிதித்துவ அரசியல் வந்து அந்த ஸ்பேஸில் நடக்குது, ஒன்றிணையிறது. ஸோ அந்த இடத்துல வந்து நீ உட்காரும் பொழுது அம்பேத்கர் ரொம்ப அழகாக சொல்வார், இவர்கள் வாழ்க்கையை பற்றி பிறர் அறியாத விஷயங்களை பேச முடியும். அவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர்கள் படித்து அவர்கள் அனுபவத்திலிருந்து பேசக்கூடிய விஷயத்தை இவர்கள் கிரகித்து கொள்வார்கள். ஒருத்தரோட ஒருத்தர் ஊடாட்டம் நடக்கும். ஊடாட்டத்தை தான் அவர் முக்கியமாக பார்க்குறாரு. கான்ஜாயிண்ட் கம்யூனிகேஷனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். ஜான் டியூவினோட கோட் அது. கான்ஜாயிண்ட்னா சேர்ந்து, அந்த சேர்ந்து இருத்தல்ங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா, சாதினாலேயும் முக்கியத்துவமாக பார்க்குறாரு. இன்னொன்று, ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம சேர்ந்து இருந்து வேலை செய்யும்போது தான் நம்மளால் விஷயங்களை செய்ய முடியுது. ஒரு பொது மானுடம்ங்கிறது ஒரு பொதுமைத்தன்மை நமக்கு கிடைக்குது. அந்த பொதுமைத்தன்மை தான் நம்மளை மனுஷர்களாக வச்சுருக்கு. நம்ம நினச்சிருக்கிறோம் ஒரு பொதுமைக்குள்ளே வந்தாலே என் இண்டிவிஜுவாலிட்டி காணாமல் போயிடணும். அப்படி இல்லை. அந்த பொதுமைக்குள்ளே வந்து தான் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்னால் ரியலைஸ் பண்ண முடியுங்கிறார். ஸோ அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகான வார்த்தைகள். அது எல்லாமே ஜான் டியூவோட மேற்கோள் தான். ஆனால் இந்த சாதி சமுதாயத்துக்கு ஒரு பொருத்தி காட்டும்பொழுது அது ஒரு பண்பு ரீதியாக இந்த டெமோக்ரஸிங்கிறது ஏன் முக்கியம், அசோசியேட்டட் லிவிங்க்கு அது வழிவகுக்கும், ஒரு ஊடாட்டம் இருக்கும். அப்புறம் பாட்னிலேருந்து ஒரு மெட்டஃபர் யூஸ் பண்ணுவார். நம்மளாம் அந்த ஆஸ்மாசிஸ் பற்றி படிச்சிருக்கணும்ல, இந்த வேர் உள்ளே போய் தண்ணியை உறிஞ்சி அதை மேலே வந்து திரும்பவும் போகிறத படிச்சிருப்பீங்க எல்லாருமே. அவர் வந்து அந்த சொல்ல சமூக ரீதியான ஊடாட்டத்துக்கு ஒரு ஃபிலாசபர் பயன்படுத்தியிருப்பார், ஹென்ரி பர்க்ஸுங்கிற ஃபிலாசபர். அவர் வந்து சோஷியல் எண்டாஸ்மாசிஸ்னுவார். ஆஸ்மாசிஸ்கிற சொல்லு தான் அது. எண்டாஸ்மாசிஸ்னு வரும்போது ஒருத்தரோட ஒருத்தர் பேசி பழகி, ஒருத்தர் வாழ்க்கையில் இன்னொருத்தர் ஊடுருவி, இரண்டரை கலந்து நம்ம தமிழ் அதை அழகாக சொல்லலாம். ஆனால் அது காதலுக்கு மட்டுமே சொல்லப்படுற வார்த்தையாக ஆகி போயிடுச்சு நம்ம மதியில். கரெக்டாக? இரண்டரை கலந்துன்னா காதல் மட்டும்தான். நல்ல வார்த்தை தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி காதலிக்கிறதும் நல்லது தான். ஆனால் இந்த இரண்டரை கலத்தலுங்கிறது வந்து இந்த சோஷியல் எண்டாஸ்மாசிஸ் ப்ராசஸ் வந்து, அப்போ எனக்கு அடிபட்டுச்சுன்னா உனக்கு வலிக்கணும் அப்படி. ஆனால் அது செய்ய முடியாதபடி சாதி வச்சுருக்குது நம்மளை. அதுதான் வந்து ஒரு டெமோக்ரஸியை வாழ வைக்கும். உனக்கு வலிச்சதுன்னா எனக்கு வலிக்கணும். அது மிக உயரிய ஒரு தத்துவ கொள்கை. அது இன்னும் பின்னால் அவர் யோசனை இதிலெல்லாம் ரொம்ப அழகாக சொல்வார். அவர் கொஞ்சம் இந்த சைக்காலஜியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட், உளவியலில் நிறைய கிளாஸ் எல்லாம் எடுத்திருந்தார் கொலம்பியா யூனிவர்சிட்டியில். இந்த சாதியினுடைய உளவியல் இல்லாட்டி அவ்வளோ நுணுக்கமாக புரிஞ்சு வச்சுட்ருக்க முடியாது. ஆனால் சாதிக்கு மாற்றான உளவியலையும் அவருக்கு அக்கறை இருந்துச்சுல்ல. அதில் சொல்லும்போது நிறைய அவர் காலத்து சொற்றொடர்கள், இன்றைக்கி அதெல்லாம் நம்ம நிறைய பேர் அது வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வாத்தியாராக இருந்த ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், சிம்பத்தட்டிக் ரிசென்ட்மெண்ட். அதுனா என்ன? இப்போ நான் அம்மா என் பிள்ளைய வந்து உங்கள் பிள்ளை அடிச்சிடுது அல்லது நீங்கள் அடிச்சிடுறீங்க,
எனக்கு வருதே பறக்கும், என் பிள்ளை நீ எப்படி அடிக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ என் பிள்ளை மேலே இருக்கிற காதல் உங்கள் மேலே கோபமாக மாறுது. சிம்பத்தட்டிக் ரிசன்மெண்ட்டுடைய பொருள் அதுதான். என்னுடைய பயம், என்னுடைய இது அதை காப்பாற்றிடணும் நான். ஏன்னா அது குழந்தை, அதுக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதுக்கு எனக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை நான் பாதுகாப்பதற்காக அது கோபமாக அதை நான் காட்டுறேன். எப்படி என் பிள்ளைக்கு இது நடக்கலாம் அப்படின்னு நான் ஒரு கோவப்படுறேன். அது அந்த தாய்மை அனுபவத்தோடு சம்மந்தப்பட்டு அதை ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயவாக அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. அவர் அதை அப்படியே ஜாதி சமுதாயத்துக்கு பொறுத்துறாரு. அந்த தாய்மையெல்லாம் விட்டுறாரு, அவர் அதுக்குள்ளாரையே போகிறதில்ல. அந்த வார்த்தையை எடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிம்பத்தட்டிக் ரிசன்மெண்ட் எவ்வளோ ஒரு முக்கியமான சோஷியல் வேல்யூ. நம்ம எல்லாம் இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்று. எனக்கு எப்படி நடக்கலாம் அது எனக்கு அப்படின்னு நான் மட்டும் யோசிக்காமல் அடுத்தவங்க பிள்ளைக்காகவும் நான் யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் யோசிக்கிறாரு. இப்போ இந்த டெமோக்ரஸிங்கிறது அப்படிலாம் தான் அவர் பார்க்குறாரு. ஃபார் ஹிம் இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் வேல்யூ, ஆல்மோஸ்ட் அ ஸ்பிரிச்சுவல் வேல்யூ. அதனால தான் டெமோக்ரஸி இஸ் அ வே ஆஃப் லைஃப்ங்கிறாரு. அது ஒரு பெரிய வார்த்தை. அது நான் இப்போ பேசுகிறப்ப நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் முட்டாள்தனமாக கேட்காதீங்க, நீங்கள் சொல்கிறது உங்களுடைய நாகரிகம். ஆனால் இல்லைங்க, நீங்கள் முட்டாள்னு சொல்லக்கூடாதது என்னுடைய நாகரிகமாக இருக்கணும். அது எவ்ரிடே லைஃப்பில் அதுதானே ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை வளர்க்குறதுக்கு இது உதவும் இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஆனால் அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அந்த எந்த சமுதாயத்தில் அது வேறுன்ற நினைக்குதோ அந்த சமுதாய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஆனால் அது மட்டுமே டெமோக்ரஸி இல்லை. இங்கே தான் அம்பேத்கர் காஞ்சிராமோட வேறுபடுவார். நீ ஆட்சியில் உட்கார்ந்தா மட்டும் பத்தாது, ஆட்சியில் உட்கார்றது முதல் படி. முன் தேவைகள் கரெக்ட். அதான் உரை அது ரொம்ப முக்கியம். ஆட்சிக்கு போகிறது முக்கியம், ஆனால் அது மட்டுமே அம்பேத்கரியம் அல்ல. நீ ஆட்சியில் போய் உட்காந்து இந்த அசோசியேட்டட் கல்ச்சரை எப்படி கொண்டு வர போகிற? உன்னால் முடியுமா? செய்வியா? எப்படி செய்யலாம்? அதுக்கு நீ உன்னை எப்படி பயிற்சிவிச்சணும்? என்ன படிக்கணும்? என்ன செய்யணும்? நீ அது ஒரு விதத்தில் நிறைய தலித் தலைவர்களுக்கு அது ரொம்ப பெரிய சவாலாகவும் இருக்குது. ஏன்னா இவர்கள் முனைந்தாலும் மற்றவங்க அசோசியேட் ஆகணும்ல. அம்பேத்கர் அப்படி நடக்கும்னு நினைச்சார். ஒரு நன்னம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு. நம்ம போய் உட்காந்து பேசினா அடுத்தவங்க கேட்பாங்க. ஒருவேளை அவங்க தலைமுறையில் கூட கேட்டாங்க, நம்ம தலைமுறையில் கேட்கல. என்னதான் இருந்தாலும் காந்தி அவரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே, குறைந்தபட்சம் நமக்கு சண்டை கூட இல்லை. இங்கே ஒரு மாதிரி கனத்த மௌனம்னா இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அந்த பீரியடில் கொஞ்சம் அதுக்கான ஒரு நன்னம்பிக்கை ஜனங்கள்கிட்ட இருந்துச்சு. நான் சொன்னால் நீ கேட்பேன், உடனே மறுதளிக்க மாட்டேன், அல்லது பாராமுகமாக இருக்க மாட்டேன்னு ஒரு ஒரு பிகினிங்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி தானே இந்தியாவில். எல்லாரும் எல்லாரோடையும் பழகி பேசி கற்றுக்கணும்னு ஏதோ ஒரு உணர்வு இருந்துச்சு இல்லை. சகிச்சுக்கிட்டாங்களே. இப்போ பாஷ்யம் ஐயங்கார் நீ எம்சி ராஜா வெளியே போன்னு சொல்ல முடியாதுல்ல. அண்ட் எம்சி ராஜா, குருசாமி, வீரையன், அத்தனை 4 பேர் இருந்தாங்க. ரெட்டமலை சீனிவாசன். ஒரு டைமில் மெட்ராஸ் அசம்பிளியில் 4 தலித்துகள், 4 ஹெவி வெயிட் பார்ட்டி. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கேட்க தானே வேணும். நீங்கள் எப்படி கேட்காம இருக்கலாம்? நான் இப்போது ஐயங்காளியை பற்றி ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க திருநங்கை பிரஸில். அதுக்கு முன்னுரை எழுத சொல்லியிருந்தாங்க. உனக்கு அது அரசாட்சி, திருவிதாங்கூர் அரசு தான் அது டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் இல்லை. ஆனால் அவங்க ஒரு இதை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். அதில் ஐயங்காளி இஸ் நாமினேட்டடாக வராரு. நீ கேட்டுதானே ஆகணும் அவர் சொல்கிறத. அவரை அழைச்சி உட்கார வச்ச பிறகு நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது அந்த ஸ்பேஸினுடைய தன்மை ஒரு அசோசியேஷனை உருவாக்குது. ஸோ அன்னைக்கு அதை கேட்டு மாற்றத்துக்கு தயாராக இருந்த ஆதிக்க சாதி நபர்கள் இருந்தாங்க. இதை இன்னைக்கு அதனால தான் நான் சொன்னேன் தோழர், வழக்கமாக சடங்காக மாறிடாமல் இருக்கிறது தான் நமக்கு பெரிய சேலஞ்ச். அதை எப்படி நம்ம மாற்றாமல் விட முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அதானே, நம்ம திரும்ப பெரியார் அம்பேத்கர்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? அது உயிர் வாழ வைக்கிறது தானே பெரிய சேலஞ்ச், ஒரு லிவிங் இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிறது தானே. ஸோ டெமோக்ரஸி பற்றி அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் அப்படி தான் அதை அவர் ஃபிலசாஃபிக்கலாக புரிஞ்சுக்கிறாரு. ஸ்பிரிச்சுவலாகவும், நான் ஏன் ஸ்பிரிச்சுவல்னு சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு வகையில் என்ன அது மாற்றணும்ல. பாலகோபாலுடைய சக தோழர் ஒருத்தர் இருந்தார் ஏபிசிஎல்சியில், ஹரகோபால்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு முறை சொன்னார், நான் மறக்க மாட்டோம், இந்த பெண்கள் சம்மந்தமான விஷயத்தை பேசும்போது வழக்கம் போல் காரசாரமாக ஆர்கியூ, அது எப்படி சிவில் ரைட்ஸ் இருக்கா, அதுவாச்சா அதுவா. அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லைங்க, ஏன் இவ்வளோ பதட்டப்படுறோன்னா, நீங்கள் என்கவுண்டர் டெத்துனா நீங்கள் போலீஸை கேள்வி கேட்கலாம், நீங்கள் சாதிய வன்முறைனா ஆதிக்க சாதியை கேள்வி கேட்கலாம், பெண்ணடிமைத்தனம்னா உங்களையே கேள்வி கேட்டுக்கணும்ல, அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ பதற்றமும் தயக்கமும் வருதுன்னாரு.
அதுதான் அவர் நீங்க உங்களையே கேள்வி கேட்கணும்ல. அதனால தான் அவ்வளோ பதட்டமும் தயக்கமும் உங்களுக்கு வந்து ஜெண்டர்னு வந்தாலே அது பர்சனலாக மாறி போகக்கூடிய ஒரு சூழல். பட் அது பர்சனல் மட்டும் இல்லைங்க, சமுதாய அமைப்போடு தானே சம்மந்தப்பட்டிருக்குன்னாரு அவர் ஒரு மீட்டிங்கில் பொதுக்கூட்டத்தில் இதை சொன்னார் வந்து. ஸோ அந்த சிவில் லிபர்ட்டிஸ் அவங்க எப்படியெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஹரகோபால் இத்தனைக்கும் பயங்கர மாவாளர், பாலகோபால் மாதிரி இல்லை. ஆனால் அந்த கருத்து மாறுபாடுகளை கடந்து குடியுரிமை இயக்கத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் நம்ம வேற மாதிரி யோசிச்சா என்ன, இந்த விஷயங்களுக்கெல்லாம் செவி மடுத்தால் என்னங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே போகிறாங்க வந்து. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த டெமோக்ரஸி பற்றி யோசிக்கும் போது ஸ்பிரிச்சுவல்னு சொல்கிறதுக்கு காரணம் அது என்னுடைய வாழ்க்கை தேர்வுகளை பாதிக்குது. அது பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கெல்லாம். அம்பேத்கரும் நினைக்கிறாரு, பாலகோபாலும் நினைக்கிறாங்க, மற்றவங்களும் நினைக்கிறாங்க. அம்பேத்கர் கண்டிப்பாக நினைச்சாரு அது பாதிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஒரு டெமோக்ரஸி இஸ் வே ஆஃப் லைஃப்ங்கிறாரு திரும்ப திரும்ப. அது அந்த வே ஆஃப் லைஃப் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை வந்து உருவாக்கும் நம்பினாரு. ஆனால் அது இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சாத்தியம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கும் போனார். அது நம்ம கருத்து மாறுபடலாம். அது வேற மதத்துக்கு போனால் நம்ம வேற மாதிரி ஆயிடுவோமான்னு தெரியாது. ஆனால் இதுதான் அவருடைய டெமோக்ரஸி பற்றின ஒரு பரவலான பார்வை.